தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்த சேனலில் வீடியோ போடுறேன். ஸோ ஒரு வருஷமாக வீடியோ போடல. ஏன் போடலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ட்ராடே ட்ரேட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். ஸோ இங்கிலீஷ் சேனல்லே வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால் நம்மளால் போட முடியல. ஸோ இன்னுமே நம்ம தொடர்ந்து தமிழ் சேனலில் வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ எதுக்கு இந்த வீடியோ இப்போ எதுக்கு திடீர்னு குதிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 65 ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நாலேஜ் பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நாலேஜ் பேஸ்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 65 ஸ்ட்ராட்டஜிக்கு விக்கிபீடியா மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இதனால் என்ன எனக்கு பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணும், இல்லை எப்படி போய் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கோன்னா, சைட்வே ஸ்ட்ராட்டஜி, புல்லிஷ் ஸ்ட்ராட்டஜி, பியரிஷ் ஸ்ட்ராட்டஜி, நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி, இன்கம் ஸ்ட்ராட்டஜி, வெர்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 மாடியூலில் 65 ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 65 ஸ்ட்ராட்டஜிஸுமே எல்லா மார்க்கெட்டுக்குமே, நீங்கள் புல்லிஷாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது நீங்கள் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும், இல்லாட்டி பியரிஷாக இருக்கும், இல்லை எந்த மாதிரியான மார்க்கெட் உங்களோட அவுட்லுக் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை தேர்ந்தெடுத்துக்கலாம். நான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வெப்சைட்டு போகிறேன். இதுதான் நம்ம வெப்சைட்டு. ஸோ இதில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஹோம் பேஜுக்கு போகிறேன். ஸோ optionssense.in அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் நாலேஜ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த நாலேஜ் பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே காட்டும். ஸோ இப்போ நான் லாக் அவுட் ஆயிடுறேன். லாக் அவுட் ஆகிட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் லாக் அவுட் ஆகிட்டேன். இப்போ நாலேஜ் பேஸை நான் கிளிக் பண்ணேன்னா லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். என்னோடய லாகின் டீட்டெயில்ஸை நான் இங்கே போடுறேன். இன்கேஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ரெஜிஸ்டர் பண்ணோன்னே உங்கள் இமெயிலுக்கு ஒரு இமெயில் வரும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்கள் க்ரெடென்ஷியல்ஸ் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா, இங்கே பாருங்கள், பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்கம் ஸ்ட்ராட்டஜிஸ், வெர்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ், வாலடைல் ஸ்ட்ராட்டஜிஸ், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சைட்வே ஸ்ட்ராட்டஜிஸ், லெவரேஜ் ஸ்ட்ராட்டஜிஸ், சிந்தட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த மாதிரி 7 மாடியூல் இருக்குது. இந்த 7 மாடியூல்லையும் கிட்டத்தட்ட 65 ஸ்ட்ராட்டஜிஸ் கிட்ட நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கவர்டு கால் எடுத்திங்கன்னா, கவர்டு காலில் நாலேஜ் பேஸ், இப்போ விக்கிபீடியா எப்படி இருக்குமோ, நான் முன்னாடி சொன்ன மாதிரி விக்கிபீடியா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸோட டிஸ்கிரிப்ஷனு, என்னென்ன பண்ணணும், கான்டெக்ஸ்ட் என்ன, அவுட்லுக் என்ன, ரேஷனல் என்ன, எதுக்காக இதை பண்ணுறீங்க, இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது, ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, ஸோ எல்லாமே இங்கே கொடுத்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு டாபிக் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு நான் போகணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் ப்ரொஃபைல் போயிடும். அதே மாதிரி இண்டெக்ஸில் எஃபெக்ட் ஆஃப் டைம் டிகேக்கு போகணுன்னா இங்கே எஃபெக்ட் ஆஃப் டைம் டிகேக்கு போயிடும். அதே மாதிரி இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதோட டிஸ்அட்வான்டேஜுக்கு போயிடும். சரி, இப்போ எனக்கு வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக மேலே போய் இங்கே ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கோம். இதை வேணும்னா ப்ளேவும் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கவர்டு கால்னால் என்னான்னு சின்னதாக ஒரு ப்ரீஃபிங் தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ திருப்பி நான் நாலேஜ் பேஸ் போகிறேன், இல்லாட்டி திருப்பி நான் பின்னாடி போகிறேன். இப்போ வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் எனக்கு. இப்போ ஃபேமஸான ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராடல் இருக்குல்ல, ஸ்ட்ராடல் பார்த்துருவோம். ஸ்ட்ராடலை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா, ஸ்ட்ராடல் எப்படி இருக்குது, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இண்டெக்ஸ் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடச்சிரும். எஃபெக்ட் ஆஃப் டைம் டிகே, எப்போ பண்ணால் நல்லது, எப்போ பண்ணக்கூடாது, எப்போ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நம்ம நாலேஜ் பேஸில் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இது யாரும் எந்த காசும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்கள் யூசர் நேமை, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இது லைஃப் டைம் ஃப்ரீ ஆக்சஸ். இதுக்கு காசு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணணும், பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ஸ்கில் வரைக்கும் பேசிக் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில். பேசிக்னால் என்ன, கிட்டத்தட்ட 4 தான் இருக்குது. ஒன்று நீங்கள் காலை பை பண்ணணும், இல்லாட்டி புட்டை பை பண்ணணும், அதே மாதிரி காலை செல் பண்ணணும், அதே மாதிரி புட்டை செல் பண்ணணும். இந்த 4 தான் பண்ண முடியும்.
இதை எப்படி பண்ணுறோம், எப்போ பண்ணுறோம், எந்த மாதத்தில் பண்ணுறோம், எந்த வாரத்தில் பண்ணுறோம், இந்த மாதத்தில் பண்ணுறோமா இல்லை 6 மாதம் கழித்து பண்ணுறோமா இல்லை 12 1 வருஷம் கழித்து பண்ணுறோமா அப்படின்றது தான் விஷயமே இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இன்கேஸ் உங்களுக்கு இது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி முடிஞ்சால் நம்ம டெய்லி வீடியோ போடுவோம். நன்றி, வணக்கம்.